ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டைரிஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பிரேக் எடுத்தாச்சு. ஸோ இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் போட முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடுத்து ஒரு 1.5 மந்த்க்கு மேலேயே இருக்கும். மாரியம்மன் பண்டிகையில் எடுத்தது தான், அம்மா வீட்டில் நடந்தது. ஸோ அன்றைக்கி மார்னிங் ரொம்ப இயர்லியராக எழுந்திரிச்சாச்சு. 2 days செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். புதன் வியாழன் அந்த மாதிரி. நாங்கள் புதன்கிழமை நைட்டு எல்லாம் ப்ரிப்ரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம். விடிய காலம் எழுந்திரிச்சு சரி அந்த டயர்டில் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மார்னிங்கே ஒரு 4:30லேருந்தே சமைக்க ஆரம்பித்தாச்சு. எல்லாம் குளித்து ரெடியாகி வந்துட்டு வீட்டில் அம்மா பாலி போட்டு வச்சுருந்தாங்க. முளைப்பாரி அப்படிம்பாங்கள்ல அது. ஸோ அது என் அக்கா பொண்ணு எடுக்கிறா. ஸோ அதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் பண்ணிகிட்ருந்தேன். தம்பி பூங்கரகம் எடுத்தான். அது முன்னாடி நாள் நைட்டே, அதாவது புதன்கிழமை எடுக்கிறோன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டே ஆற்றுக்கு போயாச்சு. அங்கேருந்து எல்லாம் கரங்கெல்லாம் ஜோடித்து அங்கேருந்து வரோம். ஸோ நாங்கள் அது ரொம்ப தூரமாக இருக்கோம். நாங்கள் அது அவ்வளோ தூரம் போகலை. நாங்கள் வீட்டுக்கிட்ட பக்கமாக வரும்போது ஜாயின் பண்ணிக்கிட்டோம். சரி, சின்ன பொண்ணு இல்லை, அதனால் ரொம்ப தூரம் தூக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக பாரி முளைச்சி வந்திருந்தது. எல்லாம் ரெடியாகி கிளம்பிட்டோம். செம்ம கூட்டங்க, செம்ம செலிப்ரேஷன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது திரும்பவும் அப்படியே அந்த பண்டிகை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபீல் கிடச்சிது. நாங்கள் இங்கே கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறையா அந்த பேப்பர் பாய்ஸ், அப்புறமேட்டு இந்த மாதிரி காளை மாடுலாம் கூட்டிகிட்டு வருது. அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்மையாக இருந்தது செலிப்ரேஷன். எவ்வளோ அழகாக செம்மையாக இருந்தது. ரொம்ப நேரம் அங்கே இந்த மாதிரி முன்னாடி சாமிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்டெல்லாம் ஆடிட்டு வருவாங்க. பின்னாடி நிறையா இதெல்லாம் இருக்குது. வீடியோட எண்டில் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். சாமி வருதுன்னா முன்னாடி எல்லாம் தீர்த்தக்குடம், பூங்கரகம், பாலி இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இந்த ஆட்டம் பாட்டத்தோடு அப்படியே ஜெகஜோதியாக எங்கள் மாரியம்மன் அழகு தேவதை பின்னாடி வந்துட்டுருப்பாங்க. அப்படியே பார்க்கும்போதே மெய் சிலிர்த்துரும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. இவங்க தான் எங்கள் அக்கா பொண்ணு. அழகாக அக்கா மேக்கப் போட்டு விட்டுருந்தாங்க. ஜவுரிலாம் வச்சு அழகாக பட்டு பாவாடை போட்டு ட்ரெடிஷ்னலாக சூப்பராக இருந்தா. எல்லாம் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே வந்ததும் 3 சுற்றி கொண்டு தீர்த்தத்தெல்லாம் ஒரு குண்டால் வச்சுருவாங்க. அதில் எல்லோரும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாலியெல்லாம் கொண்டு ஒரு ஓரமாக ஒரே இடத்துல எல்லாம் வச்சிடணும். பூங்கரங்கமும் பாலி இதெல்லாம் தீர்த்தக்குடம் மட்டும் குண்டால ஊற்றி வச்சிட்டோம்னா அதை வச்சு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிடுவாங்க. இதுதான் என் தம்பி எடுத்த பூங்கரகம்.
இதுதான் வந்து தீர்த்த குடமும் பால் குடமும் சேர்த்து வச்சுருக்காங்க. என்னோட அழகு தேவதை வந்து அப்படியே கம்பீரமாக வந்து அமர்ந்திருக்காங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்தாச்சு வெளியே. என்ன நமக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கெல்லாம் டாய்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம், ஐஸு இதெல்லாம் வாங்கிட்டு செமையாக வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கரகாட்டக்காரங்களும் வந்துட்டு அங்கே வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஐஸ்லாம் வாங்கும்போது நாம் சின்ன வயசுலலாம் அடம் பண்ணி வாங்குவோமே, அந்த ஞாபகம்லாம் வந்தது. ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஐஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா பொண்ணு பையன் அத்விக்கெல்லாம், அத்விக் அங்கே வந்து டான்ஸ் ஆடுறதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். மாரியம்மன் பண்டிகைனாவே ஒரு சூப்பரான வைப் தாங்க. எல்லா ஆட்டமும் இருக்கும், அப்படியே அந்த மேலே தாளத்தோட சூப்பராக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். மேலே தாளம் ஆட்டெல்லாம் வரும்போது பொறுமையாக தான் வந்து சாமி வந்து கொண்டுட்டு வருவாங்க. அங்கேயும் நின்று கொஞ்சம் சாமி கும்பிட்டு திருநீர்லாம் வாங்கிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் இருந்தது பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டேக்கு ப்ரிப்ரேஷன் அதெல்லாம். இதோட வெனஸ்டே விலாக் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கும் வந்து ரொம்ப ஏர்லியராக எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்து மேலத்தாளத்தோடு வந்து வீட்டில் வந்து அழைச்சிட்டு போவாங்க. நாங்கள் வந்து அந்த காணேசின்னு சொல்லுவாங்கள்ல, முந்தின நீர் வாங்குறவங்க அந்த ஃபேமிலி. ஸோ அதனால் எல்லாம் வந்து மேலத்தாளத்தோடு வந்து அழைச்சிட்டு போவாங்க. நாங்கள் வந்து கெடா வந்து சாமிக்கு கொடுப்போம். ஸோ அதுக்காக அப்படி வருவாங்க. நான் நைட்டே வந்து போட வேண்டிய ட்ரெஸ்லாம் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சாரீலாம் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் வந்து தாம்பூலத்தட்டு எடுத்துகிட்டு போனோம். அப்புறமேட்டு பொங்கல் வைக்கிறதுக்கான திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. வந்தாச்சு. வந்தோடனே எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இது வந்து வீட்டிலேருந்து கோவிலுக்கு நடந்தே தான் போகணும். ஏன்னா மேலத்தாளத்தோடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கள. ஸோ அவங்க முன்னாடி போக நம்ம பின்னாடி எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பினோம். போப்பா முன்னாடி. மார்னிங் வந்து நான் அம்மா அப்பா அக்கா பையன் மட்டும்தான் வந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி அத்விக்கு அக்கா பொண்ணு எல்லாம் வந்துருந்தாங்க. அதே மாதிரி கோவிலை வந்து ஒரு சுற்றி கொண்டு போய் மாவிளக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பழத்தட்டு இதெல்லாம் கொண்டு போய் சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எல்லாம் வச்சுட்டு பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் அம்மாவும் தான் வந்து சேர்ந்து பொங்கல் வந்து வச்சுருந்தோம். வந்ததும் அந்த 3 கல் வைப்போம்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டு பற்ற வச்சாச்சு.
பக்கத்துலேயே வந்து எல்லாம் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி முனியப்பன் பண்டிகை விழாவில் போட்டிருப்பேன். சித்தி இவங்க அண்ணி அவங்களாம் தான் வந்து சேர்ந்து எப்போவுமே பொங்கல் வைப்போம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் பண்டிகை மாரியம்மன் பண்டிகையில் அந்த மாதிரி வச்சுருந்தோம். நல்லா கொதிச்சதும் நல்லா சாமி கும்பிட்டு 3 சுற்றி சுற்றி அரிசி வந்து அம்மா போட்டாங்க. எல்லாம் வந்து எப்பவுமே ஒட்டுக்கா அப்படியே பொங்கல் வைக்கும்போது அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு நல்லா ஒரு ஜாலியாக போகும் அந்த பொங்கல் வைக்கிற அந்த டைம் கூட. நல்ல பொங்கலும் வந்து கிழக்கு முகமாக பார்த்து பொங்கியிருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த மூமெண்ட். முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டை போட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வைக்கிறது தான். பொங்கல் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து எல்லாம் வந்தாச்சு. வந்ததும் அம்மா வந்து பொங்கல் வச்சுட்டு அதை கொண்டு போய் சாமிக்கிட்ட வைக்க போயிட்டுருக்காங்க. அன்றைக்கி பாருங்கள் என் அழகு தேவதை எவ்வளோ அழகாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜொலி ஜொலிப்போட சூப்பராக இருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பித்தாச்சு. சரி, மாரியம்மன் பண்டிகை இந்த மாதிரிலாம் வந்து கண்ணாடி வளையல் வந்து கை நிறைய போட்டுக்கிட்டா அவ்வளோ நல்லது. ஸோ வந்து வளையல் வந்து போட்டுட்ருந்தேன். அழகாக இருந்தது பார்க்க அப்படியே அந்த சவுண்டோட. அத்விக்கு அப்புறம் அவர் 2 பேரும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 பேத்துக்கும் திருநீர் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அத்விக்கு வந்து டாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துட்ருந்தோம் அக்கா பொண்ணு எல்லாத்துக்கும். அப்படியே சைட் பையில் அந்த வேண்டுதல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அத்விக்கு வந்து இதுதான் வந்து வாங்கியிருந்தான், ட்ரெயின் மாதிரி. பரவாயில்லைங்க, அந்த ரேட்டுக்கு ரொம்ப ஒர்த்து தான். 150 ஏதோ தான். சூப்பராக வந்து ட்ரெயின் வந்து மூவ் ஆச்சு. அத்விக் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். பொங்கல் எல்லோரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கெடா வெட்டுறது இதெல்லாம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் சரி ஏன் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லோரும். அக்கா பொண்ணு வந்து இந்த பொம்மை வந்து வாங்கியிருந்தா, அதாவது கிச்சன் செட் மாதிரி. அது வந்து அவள் வாங்கியிருந்தா. நான் வந்து அந்த வளையல் வச்சு என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளோதாங்க, எல்லாம் பொங்கல் வச்சு கொண்டு வந்து சாமிகிட்ட வச்சுட்டாங்க. பூஜை வந்து ஸ்டார்ட் ஆரம்பித்தாச்சு. அதாவது இங்கே வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்து அந்த காணிசு கெடாய் கொடுக்குறோம்ல அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாமிக்கு வந்துல வெட்டிடுவாங்க. அதுதான் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. நாங்கள் அப்படியே பின்னாடி நின்று எல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அத்விக் வந்து அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அப்படியே விளாண்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நல்லா சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக அந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.